பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே கோவமா ஈஸ்வரி சொல்லிட்டதும் பழனிசாமி என்னுடைய மனசுல இருந்த ஆதங்கத்தை பேசிட்டேன், இனியாவது பாக்கியாவை பத்தி புரிஞ்சுப்பீங்கன்ற நம்பிக்கையில நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போனதும் பாத்தீங்களாமா, உங்ககிட்ட எப்படி பேசுறான்றத பாத்தீங்களா, இதுதான் மாமா அந்த அளவுக்கு இந்த பாக்கிய இடம் கொடுத்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு கண்டபடி பேசிட்டு இருக்காங்க கோபி. உடனே ராதிகா கோபப்பட்ட இப்ப பழனிசாமி சார் வந்தாரு, அவரு ஏதாவது ஒரு விஷயம் அது தப்பா பேசினாரா, எல்லாமே கரெக்டா தானே பேசினாரு, அவர் பேசினதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்றீங்கன்னு சொன்னதோ உடனே கோபி என்ன பேபி நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன்றாங்க. ஆமா, பாக்கியம் இதனால் வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காகவாது அவங்களுக்குன்னு ஒரு விஷயமாச்சு பண்ணிருக்காங்களாம். குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பம் தான் எல்லாமே சொல்லிட்டு எல்லா விஷயமே குடும்பத்துக்காக தான் பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க ஒரு முறையாவது அதை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? இல்ல பாக்கியாவுக்கு என்ன நடந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா உடனே பாக்கியா உன்னாலதான் இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லிட்டு உடனே அவங்க மேல பழி தூக்கி போட்டுருவீங்க. இதை தவிர உங்களுக்கு வேற என்ன தெரியும்னு சொல்லிட்டு கண்டபடி கேட்டுட்டு இருக்காங்க, கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இது எதுக்குமே பதில் சொல்லாம ஈஸ்வரி ஒரு பக்கம் திணறிட்டு இருக்காங்க. உடனே கோபி இந்த ராதிகாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா அம்மா என்னுடைய பக்கம் வராங்க, உடனே ஏதாவது ஒண்ணு பேசி மறுபடியும் பாக்கிய பக்கமே திருப்பி விட்டுறான், இவளை என்னதான் பண்றதோ தெரியலன்னு சொல்லிட்டு கோபி ஒரு பக்கம் ரொம்பவே கோபத்துல இருக்காங்க ராதிகா மேல. அதோட இந்த பிரேமவை முடிச்சிருக்காங்க.